பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இந்த வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் பத்தாத போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பத்திர மாதிரி துணியெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் அந்த வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்படியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலைகள் எல்லாம் இருந்தது, மெசேஜ் ரிப்ளை கொடுக்குறதும் இருந்தது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியலை, என்னாச்சுன்னு 2-3 நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெப்சைட்டில் ஒரு சின்ன இஷ்யூங்க, அதனால் மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டு வெப்சைட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சித்திரை 1க்கு ஆஃபர் போட்டிருந்தோம். இந்த வெப்சைட் இஷ்யூனால ஆர்டர் பண்ண முடியாதவங்களுக்காக இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் அந்த சித்திரை 1 ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். தேவைன்னா நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது 200 பாக்ஸ் வாங்கியிருந்தோம், ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வந்து கொடுக்குறோங்க. நல்ல ஏர்லாக்காக சூப்பராக இருக்கும். 350 ml 1/4 லிட்டருக்கு மேலேயே நீங்கள் பால், தயிர், ஜூஸ் எது வேணாலும் கொண்டு போய்க்கலாம். வீட்டில் இருக்கிறதால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. வீட்டில் பச்சை வேர்க்கடலை பருப்பு வந்து இருந்தது, சரி அதை வேக வச்சு தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை ஒரு கப் போல் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ட்ராவல் எல்லாம் போகிற டைமில் ஸ்நாக்ஸுக்கு இந்த வேர்க்கடலை பருப்பு வேக வச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஃபுல்லாக வடித்து வச்சுட்டேன். அது கூடயே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டு, மல்லித்தலை, உப்பு, பெப்பர், எலுமிச்சம்பழ சாறு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியான வேர்க்கடலை மசால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாப்பா 2 பேரும் அவங்க 2 பேர்த்தோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க. பத்தாத துணியில் கொஞ்சம் நல்லா இருக்கிற துணியெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருவோம். கரும்பெற்றவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க வந்து போட்டுப்பாங்க.